இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப புத்தாக்க மையமான ஐஐடிஎம் பிரவர்த்தாக் தொழில் முனைவோருக்கான ஆதரவு மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குவதில் புகழ் பெற்றதாகும். அவ்வகையில் மலேசியாவோடு ஒத்துழைப்பை மேற்கொண்டு அங்குள்ள புதிய தொழில்நுட்பத்துக்கான புதிய சந்தை வாய்ப்புகளை இங்கு கண்டறியவும், மலேசிய தொழில்நுட்பங்களுக்கு இந்தியாவில் வாய்ப்புகளை கண்டறியவும் சென்னையில் இருந்து ஐஐடிஎம் பிரவர்த்தாக்கின் பேராளர் குழு கோலாலம்பூர் வருகை தந்துள்ளது. அவ்வருகையின் போது மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பான கியூமிக்குடன் ஐஐடிஎம் பிரவர்த்தாக் இணைந்து நடத்திய முக்கிய கலந்துரையாடல் நேற்று கோலாலம்பூர் கோபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்வி, புத்தாக்கம் மற்றும் சமூக தாக்கம், கியூமிக் ஐஐடிஎம் பிரவர்த்தாக் பங்காளித்துவம் எனும் தலைப்பில் நடந்த இந்த நிகழ்ச்சி தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், நிறுவன ஊடக தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகளை ஒரே மேடையில் கொண்டு வந்தது. அனைத்துலக ஸ்டெம் கல்வி, மனித மூலதன மேம்பாடு, டிஜிட்டல் மயம் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி ஆகியவை மலேசிய இந்தியர்களின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியம் என அதில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடல் சவால்கள் மட்டுமின்றி மலேசிய இந்தியர்களின் தூரநோக்கு பார்வை 2057 கனவை எட்டுவதற்கான வாய்ப்புகளையும் முன்னிறுத்தியதாக கியூமிக் தலைவர் ஆர் தனசேகர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். நம்ம we having a collaboration with IITM PowerTech. என்னன்னாக்கா இவ்வளோ நாளைக்கு கான்சர்ன் யூஎம் இந்தியன் கிராஜுவேட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் எஜுகேஷனில் இருந்ததுனால இதுக்கப்புறம் ஹையர் இன்கம் நேஷன் அந்த சிந்தனையில் நோக்கி போகிறதுக்காக இது ஒரு என்கேஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு நிறைய டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால வி ஆர் ஷேரிங் எப்படி மலேசிய இந்தியர்கள் ஸ்பெஷலி சில ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும், டீப் டெக், ஹை டெக், இன்னோவேஷன், இன்க்யூபேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்மளோட சமுதாயத்துக்கு போய் சேர்க்குறதுன்ட்டு தான் ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் நம்மளோட சமுதாயத்தில் வரதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம செய்கிறோம். மலேசியாவுடனான பல்துறை ஒத்துழைப்பில் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்து தற்போது தாங்கள் கவனம் செலுத்துவதாக ஐஐடிஎம் பிரவர்த்தாக் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சங்கர் ராமன் தெரிவித்தார். அதே சமயத்தில் மலேசிய இந்தியர்கள் புதிய தொழில்நுட்ப பகிர்வு, புத்தாக்கங்கள் வழி தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்திய வேளை அந்த அடிப்படையில் தான் கியூமிக்குடன் கலந்துரையாடல் நடத்தப்படுவதாகவும் கூறினார். மற்ற வெளிநாடுகளுக்கும் நம்மளோட தொழில்நுட்பம் எப்படி பயன்படும் அப்படிங்கிற ஒரு எப்படி கொண்டு வரலாம், மற்ற நாட்டுக்கு எப்படி தொழில்நுட்பங்கள் கொண்டு போகலாம், அதே மாதிரி மற்ற நாட்களில் இருக்கிற நல்ல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டுக்கு வசதியாக இருந்தால் அதை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு முதல் முயற்சின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வெளியில் போய் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம், இந்தியாவுக்குள்ளேயே நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். வெளியில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி எப்படி வெளியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது உந்துதலுக்காக இந்த மாதிரி ஒரு இது. மலேசியாவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜியில், ஏன்னா மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மிண்டன், ஹாக்கி, இந்த மாதிரி விளையாட்டு துறைகளில் 2 கண்ட்ரிஸும் போட்டியும் போடுறாங்க, அதே சமயத்தில் முன்னேறவும் செய்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஹாக்கி பிளேயர்ஸ் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க வராங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸில், விளையாட்டுத்துறையில் டெக்னாலஜி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் இது. ஏன்னா ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு இந்தியாவில் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி, இங்கே இருக்கிற டெக்னாலஜி என்ன கமர்ஷியலாக அங்கே எடுத்துகிட்டு போக முடியும், அங்கே இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி உபயோகமாக வர முடியும், இதுக்காக ஏற்பட்டதுக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது நல்ல விதமாக வந்துன்னா மற்ற சைடும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ டெக்னாலஜியில் தமிழர்கள் எப்படி பங்கு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இது வருது. ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து எப்படி அவங்க மனிதர்களாக முயற்சி பண்ணி கொண்டு வந்தவங்க இப்போ இந்தியாவிலேருந்து ஏன் டெக்னாலஜி இங்கே கொண்டு மலேசியத்தில் இருக்கிறவங்க இந்தியர்களுக்கு டெக்னாலஜியை இவங்க மலேசிய நாட்டுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி தான் நம்ம முதல்ல எந்த நாடு டெக்னாலஜி முன்னேற்றமாக இருக்கோ அதுதான் உலகத்தை ஆளப்போகுது, ஆளவும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராக்ரஸ் கொண்டு மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் வம்சாவளியினர் எப்படி மலேசியாவை மேலே கொண்டு போக முடியும். ஏன்னா இதான் இரண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இரண்டாவது ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்தால் தான் டெக்னாலஜி ப்ராக்ரஸ் மலேசியாவுக்கும் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதனால் இந்தியாவுக்கும் பெருமை, மலேசியாவுக்கும் பெருமை வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு
அமைப்புக்கு ஒரு பரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் ஐஏபியோட. அண்ட் அதோட எப்படி விரிவாக்கத்துக்காக இந்த கியூமின் இதுலேருந்து வந்திருக்கோம். இவ்வேளையில் இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு தொழில்நுட்பங்களை மாற்றுவதற்கு இது போன்ற ஒத்துழைப்புகள் வழிகோலும் என ஐஏபி கேபிட்டல் வெஞ்சர்ஸின் சிஇஓ டாக்டர் புவன் கணேசன் தெரிவித்தார். இது ஏன்னா வந்து இந்தியாவோட டெக் எக்கோசிஸ்டமோ மலேசியாவோட டெக் எக்கோசிஸ்டமோ எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் அந்த வகையில் வந்து ஒரு பில்லராக அமைகிறது தான் வந்து ஐபி எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம். ஸோ த்ரூ திஸ் ப்ரோக்ராம் வாட் வி ஆர் ஆக்சுவலி எய்மிங் ஃபார் இஸ் to transfer technology from India and also the Malaysian startups and scale up to Indian market. This actually initiated through IIT Madras Pravatak and also Qming coming as the enablers and pillars for our Indian economy and also startups and scale up. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா through this partnership with Qming, semiconductor, quantum computing, deep technology ஸ்கேலில் வந்து நம்மளோட இந்தியர்களோட ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்கேல் அப்ஸ் வந்து மேலே வர்றதுக்கு எதிர்பார்க்குறோம். இந்த எக்கோசிஸ்டமில் வந்து இந்தியாவிலேருந்து வர கம்பெனி இங்கே வர்றப்ப வந்து வி ஃபார்ம் அ ஜேவி வித் லோக்கல் கம்பெனி. மலேசியாவிலேருந்து போகிற கம்பெனி இந்தியாவில் ஒரு 18 months இன்குபேட் பண்ணுவாங்க ஐஐடி மெட்ராஸில். அண்ட் தே ஆல்சோ பி ஃபண்டட். they'll be funded by IIP Capital Ventures. They also be funded by IIT Madras Pravatak. Not only funding, we also provide supports in terms of market penetration and also the know-how of doing business in respective country. கல்வி மற்றும் புத்தாக்கத்தை சமூக முன்னேற்றத்தின் தூண்களாக கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்த முன்னேற்றமாக இந்த பங்காளித்துவம் வரும் காலத்தில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.